ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வைரல் அப்படிங்கிறப்ப நம்ம துளியும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான் இன்னைக்கு செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கேபிஒய் பாலா அப்படின்றவர் நிறைய பேருக்கு ஒரு நல்ல அபிமானம் தான் இருக்குது. அவர் வந்து விஜய் டிவியில் வந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவுறாரு, எல்லா வீட்டுக்கும் தேடி போய் அவரால் முடிந்த உதவிகளை அவர் வந்து செய்கிறாரு. அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் வந்து பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு வந்து மக்களுக்கு கொஞ்சம் டவுட் வருது அப்படின்னா, அவர் வந்து ஒரு மருத்துவமனை கட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அதற்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் அப்படின்ற பேரில் வந்துட்டு இந்த மாதிரி ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, இது இனிஷியேட்டிவ் பண்ணி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அதற்கு பின்னாடி கொஞ்சம் விசாரித்து பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பற்றி நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாக கேபிஒய் பாலா ஃபேனாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி, இவனுக்கா போய் நம்ம வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ இது ஏமாத்துக்காரன், ஒரு ஃப்ராடு பையன், ஒரு பித்தலாட்டம் பண்ணுறவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பாலாவுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டையை வச்சு பிடிச்சிட்டோம், லாரன்ஸ் அப்படின்றவர். அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அகப்பட்டார் மக்கள்கிட்ட. ஸோ மக்கள் வந்து இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி செம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. சரி, அப்படி கேபிஒய் பாலா என்ன பண்ணார், என்ன ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் ரீச் ஆகும் அப்படின்றதற்காக இதை கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேபிஒய் பாலா அப்படின்றவர் வந்து லாரன்ஸ் ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உதவி பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து உள்ள வாண்டடாக இறங்கி அதை போராட்டமாக வந்து கன்வெர்ட் பண்ணி என்னமோ ட்ரை பண்ணார் அவர். மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் வந்து அவருடைய தேவைக்கு தான் பண்ணுறாரு. அதாவது லாரன்ஸ் செய்கிறது வந்து உதவிகள் நிறைய இருக்குது, அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஒரு எண்ணம், இவருக்கு உதவி பண்ணோம்னா நிறைய நாளைக்கு க்ரௌட் ஃபண்டிங் வரும், நிறைய இப்போ கோபி சுதாகருக்கு வந்து ஏமாத்தினாங்களா அந்த மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதி முழுங்கிட்டு பாதி செய்கிறேன் அப்படின்ற பேரில் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறதுக்கு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை பார்த்தாலே ரைட், ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அவருடைய திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா நீங்கள் மிஞ்சி போனால் இப்போ அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அசுர வளர்ச்சி. ஓகே, ஸோ எப்படி வந்தார் இந்த விஜய் டிவிக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பார்க்குறப்ப அந்த இடுப்பில் வந்து பெல்ட்டே நிற்காதுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்கும், தூக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு ஒல்லியாக வந்த ஒரு நபர் இப்போ என்னடானா ஆள் மாறி ஹேண்ட்ஸமாக அழகாயிட்டார், சும்மா மூஞ்செல்லாம் தேஜஸாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவர் கூட இருந்தவங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ராமராக இருக்கட்டும், இல்லை கேபிஒயில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறாங்க, அவங்களெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து இல்லை. விஜய் டிவியில் மிஞ்சி போனால் 5000 10,000 சம்பளம் டெய்லி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இவருக்கு ஒரு ஃபேம் இருக்குன்னு சொல்லிட்டு 15,000 இல்லை 25,000 கொடுக்குறான்னு வைங்களேன், இவரால் எவ்வளோ உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 6 ஆம்புலன்ஸ் கிட்டே வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு, கடை வச்சு கொடுத்துருக்காரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு, அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, 10,000 பணம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சும்மா கணக்கு போட்டு பார்த்தாலே தொற்றும் ஒரு ₹1 கோடி கன்ஃபார்மாக. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. ஆனால் அதற்கான வருமானம் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒன்று வேணும்ல. விஜய் டிவியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரொமோஷன்ஸ் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அலசி ஆராயும் பொழுது சரி, ஓகேப்பா, எப்படியோ பையன் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டான் பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யோசிக்கும் பொழுது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நான் வந்து மருத்துவமனை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வரும் பொழுது, மருத்துவமனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா அதற்கு வந்து ப்ராசஸே வந்து மினிமம் ஒரு 100 200 கோடி ரூபா வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது சிம்பிளாக நம்ம கட்டினா கூட அது மருத்துவமனை மாதிரி கட்ட முடியாது. ஸோ பேசிக்காக 4 பெட்டை போட்டு ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு போயிடலாம். ஆனால் மருத்துவமனை அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா பெட்ஸ் வந்து வரணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. அப்படிங்கிறப்பயே இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்படி பண்ண முடியாது தனியாக. இப்போ அதை கட்டும்போது அப்படிங்கிறப்ப க்ரௌட் ஃபண்டிங் வந்து போவாங்க. ஸோ அவர் எவ்வளோ காசு வரும் அந்த காசை எடுத்து அவர் செய்யலாம், இல்லை அதை செய்யாமல் இருக்கலாம், கணக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். சரி, ஓகே, அது கூட ஓகேப்பா. இந்த மாதிரி கோபி சுதாகர் மாதிரி கேடுகட்டத்தனமாக இல்லாமல் இவர் அந்த காசை வாங்கி அவர் உதவியே செய்கிறாருல, இவங்க தான் முழுங்கிட்டாங்க. அட்லீஸ்ட் அவர் உதவியாக செய்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த டவுட்டும் போயிடுச்சு. எப்படியோ வந்து அவர் தின்னுட்டா கூட அவருக்கு தேவையான வாங்கிட்டோம், அது போக உதவி செஞ்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜிபே அனுப்பி காசு கேட்குறதெல்லாம் வந்து பாலா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த காசை வந்து எப்படியாச்சும் எடுத்து அதை விட ஒத்துக்கிட்டாங்க, ரைட்டு அவர் எடுத்துக்கிட்டோம், மீதி நிறைய பேர் செய்கிறாருல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது தான் நேற்று
ஒரு காணொளி நம்ம உமாபதி அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. அதில் அதிர வைக்கும் பல உண்மை சம்பவங்களை வந்து அடுக்கி வச்சிருக்கும் போது நமக்கு பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்குது. ஆகா, அப்போ இவரும் வந்து ஏதோ ஒரு அஜெண்டா டிரைவன் பண்ணி தான் இந்த கேபிஐ பாலாவும் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரி, அப்படி என்ன அஜெண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் இங்கே ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாதுங்கிறத ஆசைப்பட்றேன், ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்கக்கூடாதுங்கிறத ஆசைப்பட்றேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் நினச்சா நிறைய பேர் இவருக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் வந்து நிறைய உதவிகள் செய்கிறார், ஆனால் யாருக்குமே தெரியாது. ஏன் இவர் கேமரா எடுத்துகிட்டு போய் நிற்கிறாரு, ஏன் எவ்வளோ ஷூட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எல்லா பற்றியும் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருது. கேபிஐ பாலா இப்படி ஒரு ஃப்ராடு பாரப்பயலா, இப்படி ஊரை ஏமாத்திருக்கானா, மக்களை முட்டலாக்கியிருக்கானா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டு தோல் உரிச்சிருக்கிறாரு உமாபதி அவர்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ரிசர்ச் தான். அவர் என்ன போய் பயங்கரமாக நின்று சிசிடிவி கேமராலாம் வச்சு ரிலீஸ் பண்ணல. சிம்பிளான 4 கேள்வி தான். அதாவது இப்போ பாலா எடுத்து கொடுத்த நிறைய ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்து மறைக்கப்பட்டிருக்கும். நம்பர் பிளேட் இருக்காது. அப்படியே நம்பர் பிளேட் தெரிஞ்சாலும் இவர் வந்து மறைச்சு நிற்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம். எதுக்குடா அதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, இந்த மாதிரி திருட்டு வண்டி, அப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸில் பெயிண்ட் அடித்து புதுசாக வந்து பண்ணுவாங்கல்ல, வேஸ்ட்டாக போயிருக்க வண்டி, இந்த மாதிரிலாம் எடுத்து வந்து கொடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார், எல்லாமே நான் என்னுடைய பணத்தில் செய்கிறேன் அப்படின்னாரா. அதுலேயே பயங்கர ஸ்கேமு. அதில் வந்து அருமையாக ட்ரஸ்ட்டோடைய ஒரு பேர் வந்து இருக்குது, யார் கொடுத்தாங்க அந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அந்த ட்ரஸ்ட்டில் இருக்க பணத்தை எடுத்து ஏதோ ஒரு வண்டி, எங்கே இடிச்சு ஆக்சிடென்ட் ஆன வண்டியை கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு வண்டியாக இருக்கலாம், எந்த வண்டியும் தெரியாது, அதை எடுத்து மறைச்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து இப்படி ஒரு பித்தலாட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஆம்புலன்ஸில் மட்டும் இல்லை, அவர் கொடுத்த ஆம்புலன்ஸில் மட்டும், அவர் கொடுத்த வண்டியிலையும் அப்படி தான் நம்பர் பிளேட்டை மறைச்சி தான் மாலை இருக்கும், நம்பர் பிளேட்டே காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ உடனே நீங்கள் கேட்கலாம், இப்போ வீடியோக்கு நம்பர் பிளேட் எதுக்குப்பா காட்டணும், அது வந்து நீங்கள் காட்டுவீங்களான்ற மாதிரி கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. நம்பர் பிளேட்டுங்கிறது காட்ட வேண்டாம், அது இருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு, அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போயே வந்து தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஆர்டிஓட வந்து விசாரிக்கும் பொழுது ஒரு விஷயமும் திடுக்கிடும் தகவல்களாக இருக்குது. அதாவது ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இது வந்து விலை உயர்ந்த ஒரு காருடைய நம்பருங்க அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நம்பரை கேட்டோம்னா, ஒரு வண்டி நம்பர் கேட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாலாவை பற்றி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு ஸ்கேம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இப்படிலாம் பண்ணி உதவி பண்ணுறான், பயங்கரமாக இருக்கான்ப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கோபி சுதாகருக்கு 6 கோடி ரூபா கொட்டினாங்க மக்கள், அவன் படம் எடுக்கணும், நாங்கள் அடுத்த லெவல் போகணும்னு சொல்லி கேட்டதுக்கே. இது அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு, எவ்வளோ மக்களை அவர் இன்ஸ்பயர் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ஒரு ஏழை மக்கள்கிட்ட போய் அவங்கள தொட்டாதான் காசு கிடைக்கும் அப்படின்றதுல அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் போயிட்டு கஷ்டப்படுறவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் செஞ்சிங்கன்னா அவன் 100 பேர்ட்டு சொல்லுவான், 200 பேர்ட்டு சொல்லுவான். அதுவே இவனுக்கு ஒரு மாசு. அப்போ மக்கள் வந்து பரவாயில்லையே பாலா இவ்வளோ செய்கிற, நம்மளால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நிறைய கோடியாக சம்பாதிக்கிற என்ன பண்ணுவான், சரி பாலா இருந்தா செய்ன்னு சொல்லி இவனுக்கு பணம் குவியும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வச்சு ஒரு அஜெண்டாவில் பணம் அடிக்கிறதுக்கு ஒரு பிளான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை வைத்து அரசியலில் லாபம் பார்க்கறதுக்கு ஒரு பிளான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இல்லாட்டி யாரோ ஒரு கட்சி இவனை ஆப்ரேட் பண்ணி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து நிற்க வச்சு மக்கள் மத்தியில் ஜெயிக்க வைக்கிறது, நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு இந்த அஜெண்டாவை பண்ணுறாங்க. இதை தான் லாரன்ஸ் அவர்கள் ட்ரை பண்ணார். அது ஃபெயிலியர் ஆன பிறகு இவருக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறது லாரன்ஸ் அப்படின்றத போட்டு உடைக்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் கிட்ட தான் போய் அவர் கேட்குறது. ஏன்னா அவர் வந்து அண்ணன் தம்பின்றாங்க. ஸோ மாற்றி பாலா வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா, இவங்களுடைய பித்தலாட்டம் அப்படிங்கிறது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ காசு வரும் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இவங்க சும்மா ஏதோ ஒன்று கட்டி விட்டு எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஜாலியாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த காந்தி கண்ணாடி படம் சிவகார்த்திகேயனோட மதராசி கூட சேர்ந்து வந்துச்சு. அப்போ வந்து சிவகார்த்திகேயனோட மதராசி டவுன் பண்ணிட்டாங்க. இவனுடைய எல்லாம் வந்து பயங்கரமாக காந்தி கண்ணாடி ஒன்று அழுதேன்னு போட்டுருந்தாங்க. சரி, இப்போ கேஸ் போட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் புகார் மனு அளிச்சிருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அதை நீங்கள் மனநிலையை மாற்றுறீங்க, மக்களுடைய மனநிலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம பற்றி பேச வேண்டாம். பட் அந்த கண்ணாடி படம் வந்து காந்தி கண்ணாடி படம் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, கேபி பாலா இவ்வளோ உதவி செய்கிறாரு, அதற்காக போய் படம் பாருங்கப்பா, நாளைக்கு அந்த காசை வச்சு கூட மக்களுக்கு தான் அவர் செய்வார் அப்படின்ற மாதிரி ஸ்கேம் பண்ணி அந்த படத்தை எவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? படம் பட்ஜெட்டே வந்து 2.5 கோடி ரூபா. அது இது வரைக்கும் சேட்டலைட்டோடு எடுத்தது கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா இங்கேயே கலெக்ட் ஆகிருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே. 3.5 கோடி ரூபா வந்து ஓவர்சீஸில் கலெக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபா கலெக்ஷனு ப்ளஸ் ஒரு 50 லட்சம் ஆடியோ வீடியோ எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 8.5 9 கோடி ரூபா வந்து லாபம்.
ஸோ நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன்ஸுக்கு ஒரு 50 லட்சம் போட்டால் கூட 1 கோடி வைங்களேன், 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எடுத்த அமௌண்ட் வந்து 9 கோடி ரூபா. ஸோ 6 கோடி ரூபா அங்கே வந்து வெறும் பாலா அப்படின்ற பெயர், நல்ல பையன் இவன் செய்வான் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பணம் எங்கே போக போகுது இப்போ அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. அதாவது படம் நல்லா இருந்தால் போய் மக்கள் பாருங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு, எந்த ஒரு மொக்க படத்தை நீ எடுத்து வைப்ப, மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறான், இவன் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு அவன் படத்தை போய் பார்க்க வச்சு ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ கேடுகட்டத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து வளர்த்து விடுறாங்க. இதில் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரும், என்னப்பா அது பாலா பற்றி உனக்கு என்னடா தெரியும், அவர் உதவி பண்ணுறாரு தெரியுமா, சில உதவிகள் அவராக பண்ணது அவர் உண்மையிலேயே வந்து செய்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் மெஜாரிட்டி அவர் ப்ளூம் பண்ணி மக்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதை மக்கள் தயவு செய்து கண் திறந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஸ்கேம் மாதிரி ஊர்களில் நிறைய ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். மக்கள் உங்களோட பணத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு தேவையானதை நேரில் போய் செய்யுங்க. யாருனாலும் சரி, கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்கன்னா முட்டாள்தனமாக அவங்க கேட்குறாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்கள போய் பார்த்து பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நேராக போய் நீங்கள் வந்து உதவிகள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் வரையில், அதாவது ஏமாறுற வரைக்கும் ஏமாத்திர இருப்பான் அப்படிங்கிறது. ஆனால் இவ்வளவு கேவலமாக ஏமாற்றுவான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்கல. என்னால் வந்து இதை ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா கேபி பாலா அப்படி பார்த்து பழகணும். கூல் சுரேஷே வந்து ஒரு 5 நாள் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது இவருக்கு எப்படி பணம் வந்து தெரியுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா அவன் இலக்கைக்கு கொடுக்குறது வழக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பழமொழி இருக்குது, நீ என்னப்பா இப்படி கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமையே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் திடீர்னு வந்து ஃபேமஸ் ஆகி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் தரையான்னு கேட்டுன்னு இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒருத்தர் இருக்கேன். நீங்கள் தெலுங்கில் அப்படி பார்த்தீங்கன்னா ஹர்ஷா சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். பணத்தை அப்படி போய் அள்ளி போடுவார். சாக்கடைக்குள்ளே பணம் இருக்கும், சாக்கடை அள்ளுறவங்க வந்து பணத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் பாலா அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சர்வதேச கைக்கூலி இவன் ஆப்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம், டுவர்ட்ஸ் அரசியல் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று ஆட்டையை போடுறாங்க, காசு ஆட்டையை போடுறதுக்கு பெரிய ஸ்கேம் வந்து இவனுங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். ஸோ மக்கள் வந்து யாரை நம்புறது அப்படின்னு தெரியாமையே இவ்வளோ நாள் வந்து நம்மளால் வந்து எவனை நம்புறதுனே தெரியாமல் இருக்குது. அதாவது யாரை நம்புறது முந்தி இருந்துச்சு, இப்போ எவனை நம்புறது, திடீர்னு நல்லா பேசுகிற மாதிரி இருக்குது அவனே ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நிதானத்துடனும் யோசிங்க. நிறையா எப்படி இவன் பண்ணுறான், எதனால் இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சிந்திக்க செயல்படுங்கள். அப்படி இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து மறந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே போயிட்டு நம்ம காசை கொடுத்து நம்மளுடைய காசையும் வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இவன் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய எய்ம் புவர் பீப்புளை டார்கெட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ரீச் ஆயிரும், அவங்க 4 பேர்ட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு திட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏமாத்துக்காரர்கள் கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்கள அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அவன் என்னாலும் பண்ணிட்டோம். கண்டிப்பாக மக்கள் வந்து ஏமாந்து அவங்க கிட்ட பணத்தை தயவு செஞ்சு போடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் அப்படி தான் இருப்பேன்டா உனக்கு என்ன தெரியும் பாலா பற்றி அப்படின்னா போய் எனக்கு தெரியாது, அது உங்களுடைய ரிஸ்க். ஸோ எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்னுடைய கடமைக்கு என்னால் முடிந்த எத்தனை பேரையோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எச்சரிச்சாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும்